ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் செஃப் யாசர். நம்ம அழகன்குளம் பீச்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பீச் ஹவுஸ் வந்து திறப்பு விழாவுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 1 2 3 5 6 7 8 கிட்டத்தட்ட ஒரு 10 அடுப்பு பக்கத்துல நின்று வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கனால என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட அந்த புகை ரொம்ப அடிக்குது. அழகங்குளத்தில் இப்போ பீச் பக்கத்தில் ஒரு பங்களா திறக்கிறாங்க. பிரியாணி நம்ம வந்து ஒரு 18 சட்டி பிரியாணி போட்டுக்கிறோம். ஒரு 200 கிலோ மட்டன் இறைச்சி அந்த சிக்கன் வேறு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து 18 சட்டியாக வந்து பிரியாணி ஆக்கி அதுக்கு நான் தால்ச்சா தயிர் வெங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணி கொடுக்குறோம். 45 கிலோ ஒரு சட்டிக்கு போட்டிருக்கோம். 30 கிலோ அரிசி போட்டுருக்கிறோம். இது என்ன தால்ச்சாவா? தால்ச்சா 2 சட்டி போட்டிருக்கோம். என்ன ஸ்பெஷல்? பனைக்குளம் தால்ச்சாவா? இது கொழுப்பு போடுவோம். ஆட்டுடைய கொழுப்பு, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸ் போட்டு கொழுப்புலாம் போட்டு பண்றது. இது பனைக்குளம் அழகங்குளத்தில் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. கிட்டத்தட்ட 2000 பார்சல். ஒரு பார்சலுக்கு 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். 1000 பேருக்கு வந்து இங்க வர்றவங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. பக்கம் பிரியாணி வேலை நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் வர்றவங்களுக்கு டீ போட்டுட்டு இருக்காங்க, பக்கம் அது பேக் பண்ணிட்டே இருக்காங்க. கேசரி ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு. அது கூட தால்ச்சா வச்சிருக்காங்க. தால்ச்சா வச்சு இந்த மாதிரி கவர்ல வந்து எல்லாருக்கும் பேக் பண்ணி அடுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா மொத்த கடலோட வியூவும் அப்படியே தெரியுது. அவ்வளவு அருமையான ஒரு இடத்துல வந்து பீச் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. மலேசியன் அழகன்குளமுடைய முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர் அவங்க வந்து இவங்களை பார்த்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நான் வந்து ராம்நாத் சமையல்காரன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள். சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. நிச்சயமா. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. வாழ்த்துக்கள். அப்படியே சிறப்பா செய்யி. இன்ஷாஅல்லாஹ் மாமூலி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பீச் ஹவுஸ் கட்டணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பிரம்மாண்டமா தோணும் எனக்கு தோணல. ஒரு சாதாரண ஒரு பீச் ஹவுஸ் கட்ட ஆரம்பிச்சோம். போக டெவலப் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா செஞ்சா இந்த ஏரியாவை டெவலப் பண்ணுமே, மொத்த கட்டுவாங்க, டூரிஸ்டாக இதை விட்டு நிறைய நம்ம ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல சும்மா சாதாரணமா சின்ன ஒரு வீடு கட்டி அந்த அளவுக்கு டெவலப் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்ம மேற்கொண்டு இதை டெவலப் பண்ணி எல்லாரும் பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல இப்ப 2000-3000 பேர் வச்சு கல்யாணம் பண்ணுற இதெல்லாம் வந்து இன்றியமையாத ஒன்று. இப்ப 400-500 பேர் சொந்த பந்தங்களை வச்சு பண்ண அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல இது தாய்லாந்து, இந்தோனேஷியாவுக்கு போய் கல்யாணம் பண்றாங்க. நம்ம அதை டெவலப் பண்ணி இங்க வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு 3-4 பேர் வந்து டெவலப் பண்ண ஹோம் ஸ்டே அப்ப இதெல்லாம் வியாபாரம்லாம் டெவலப் பண்ண அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல டெவலப் பண்ணேன். ஓகே, அதாவது ஒரு நல்ல நோக்கத்துல வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இந்த பீச் ஹவுஸ் வந்து கட்டப்பட்டதோட முக்கியமான நோக்கமே இந்த அதே மாதிரி இந்த அழகன்குளத்தை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பீச் ஹவுஸை கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த பிரம்மாண்டமான வீடு கட்டின ஒரு இன்ஜினியர் கூட தான் இருக்கோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 வீடுக்கு மேல கட்டியிருக்காங்க.
சார் வணக்கம் சார், உங்க பேரு? என் பேரு லயன் இன்ஜினியர் பி ஜெகநாதன். இப்போ வந்து இது ஆப்போசிட்ல கடல் காத்து அடிக்குது. இது இந்த அரிக்காம இருக்கிறது, இந்த சிமெண்ட்ல உப்பு பொரியாம இருக்கிறது, இதுக்காக வந்து நீங்க ஸ்பெஷலா எதுவும் செஞ்சிருக்கீங்களா இந்த வீட்டுக்காக? இந்த வீட்டுக்காக நாங்க ஸ்பெஷலா நிறைய பண்ணியிருக்கோம். இதுல யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்டீலுமே வந்து ஆன்டி கரோஷன் அந்த ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க சிமெண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் சிமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தொகுத்து தான் இந்த பில்டிங்ல கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.